நம்மை பிழைக்க பண்ணுகிற அவருடைய வார்த்தைகள். தேங்க்யூ ஜீ. எங்களோடு கூட பேசும். இந்த அதிகாலை நேரத்தில் உங்கள் சத்தத்தை கேட்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் சிந்தைகளை திசை திருப்புகிற அந்நிய சத்தங்கள், எங்கள் எண்ணங்களை உன் பக்கத்திலிருந்து வேறு பக்கமாய் திருப்புகிற எல்லா அனாவசியமான சத்தங்கள் எங்களை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு அவசியமான நம்முடைய வார்த்தைகள் எங்கள் செவிகளிலே துணிக்கட்டும். இந்த காலை நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் சில உறுதிப்பாடுகளை தருவீராக. சில ப்ரொஃபெட்டிக்கல் டிக்ளரேஷன் எங்கள் நடுவிலே வெளிப்படட்டும். தேவன் எங்களுக்கு செய்ய போகிற மகத்துவங்களை எங்கள் கண்கள் காண நீ செய்வீராக. தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதால். அலைகள் படகின்மேல் மோதி ஆழ்த்தினாலோ, அலைகள் படகின்மேல் மோதி ஆழ்த்தினாலோ, கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல்கள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். ஆடல்கள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே அஞ்சிடே. அது தீங்கின் காலமோ நெருக்கத்தின் காலமோ, என்னோ
என் இயேசு என்னோடு கூட இருப்பதினால் நான் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன். ஆமென். எங்களோடு கூட என் தேவன் எனக்காக இருப்பதால் நான் அஞ்ச மாட்டேன். என் இயேசு என்னோடு இருப்பதால். இருள் சூழும் தீங்கின் காலங்கள், இருள் சூழும் நெருக்கத்தின் காலங்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கிறதப்பா. ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நீர் தந்திருக்கிறேன். உனக்காக நான் இருப்பேன், உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்படுவேன், உனக்காக நான் சகாயம் செய்வேன். அந்த நம்பிக்கையில் இந்த நாளில் நிற்கிறோம். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. நாம் நம்முடைய வேதத்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு நேராய் திருப்புவோம். இந்த 2025வது வருஷத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற அந்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராய் நாம் திருப்போம். யாராகிலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் நாளிலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்படுவேன். இந்த 2025வது வருஷம் தேவன் திருச்சபைக்கும் திருச்சபையின் குடும்பங்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன? தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த 2025 ஒரு சகாயத்தின் ஆண்டு, தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்கிற ஆண்டு. இந்த ஆண்டு ஒவ்வொரு மாதமும் தேவன் சாட்சிகளை எழுப்புவார். ஒவ்வொரு மாதமும் குடும்பத்திலிருந்து நற்சாட்சிகள் எழும்பும். ஆண்டவர் கிருபையாய் எனக்கு உதவி செய்தார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சகாயம் வெளிப்பட்டது. இந்த தேவை நடுவில் சகாயம் வெளிப்பட்டது. இந்த வேலை விஷயத்தில் ஒரு சகாயம் வெளிப்பட்டது. காலங்களாய் வருஷங்களாய் மனித சகாயத்துக்காய் எதிர்பார்த்திருந்தேன். ஆனால் மனிதனிடத்திலிருந்து உதவிகளோ சகாயமோ வராத போது இந்த வருஷத்தில், இந்த 2025வது வருஷத்தில் எனக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு உதவி கிடைத்தது. தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு சகாயம் உண்டாயிற்று என்று சொல்லி நீங்கள் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறது. இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த நிகழ்வை, இந்த செய்தியை நாளைய தினத்திலே பார்க்க போகிற அவர்களுக்கும் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை இந்த வருஷம் சாட்சியாய் நிறுத்துவார். என்ன சாட்சி? ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்தார், ஆண்டவர் என் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதிராக எழும்பின சத்துருக்களுக்கு எதிர்ப்பட்டு எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லத்தக்கதான சாட்சிகளை ஆண்டவர் எழுப்புவார். ஆமென். இந்த வேதவசனத்திலே பல பகுதிகள் இருக்கிறது. ஆமென். வரும் நாட்களில் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த முதல் நாள், இந்த காலை நேரத்திலே ஆவியானவர் என் இருதயத்திலே வைத்து உங்களோடு கூட பேச சொன்ன வார்த்தை,
ஆமீன், அந்த வசனத்தினுடைய நடுப்பகுதி, உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்படுவேன். அல்லேலூயா. உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்படுவேன். நம்முடைய ஆண்டவர் யார்? எதிர்ப்படுகிறவர். நம்முடைய ஆண்டவர் யார்? குறுக்கிடுகிறவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் யார்? நம்முடைய காரியத்தை அவருடைய காரியமாய் தம்மேல் போட்டுக் கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் மிக பெரியது. ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். சில வேர்ஷன்ல, சில வேத ஆமென் பகுதிகளில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் உனக்காக குறுக்கிடுவார் என்று சொல்லப்படுகிறது. சில இடங்களிலே வேதத்தை நாம் ஆராயும் போது ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உனக்காக ஐ வில் இன்டர்சீட் ஃபார் யூ. அப்படின்னா உனக்காக நான் பரிந்து பேசுவேன், உனக்காக நான் குறுக்கிடுவேன், உனக்காக நான் பரிந்து பேசுவேன், உனக்காக நான் எதிர்ப்படுவேன். அல்லேலூயா. அப்ப இந்த காலை நேரத்திலே வேகமாய் வேதத்திலிருந்து 3 காரியங்களை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் எதிர்ப்பட்ட காரியங்கள். கர்த்தர் எந்த நபருக்காக எதிர்ப்பட்டாரோ அவர் எதிர்ப்பட்டது நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் உண்டான ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட நான் சொல்லி, அதே போல இந்த காலை நேரத்தில், இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் அவர் எதிர்ப்பட போகிறார், உங்கள் சத்துருக்களுக்கும் அவர் எதிர்ப்பட போகிறார். அது நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். வேதத்தை திருப்பலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். யாராகிலும் ஒருவர் அவங்க வாசிக்கிறவங்களுக்கு மைக் கொடுங்க. ஆமீன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். ஆமென். ஆபிரகாம் பிரயாணம் பண்ணுகிறான். தென் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி, ஆமேன், காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்குகிறான். கேராரில் தங்கும்போது தனக்குள் ஏற்பட்ட பயத்தின் நிமித்தம், ஆமேன், தனக்குள் ஏற்பட்ட பயத்தின் நிமித்தம் தன் மனைவியாகிய சாராளை அந்த தேசத்தில் சகோதரி என்று சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறான். யார் கேட்டாலும், ஆபிரகாமே உன்னோடு கூட வருகிற இந்த சாராள் யார் என்று கேட்டால், ஓ she is my sister, இவள் என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறான். இந்த செய்தி அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய அபிமெலேக்குக்கும் போகிறது. அபிமெலேக் என்ன செய்கிறானாம்? ஆமீன், ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். ஆனால் தேவன் அங்கே எதிர்ப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 3வது வசனத்திலே நாம் வாசித்தோம், தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றினார். ஆமென். அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்குள்ளாக இப்படி ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். உன் குடும்பத்துக்கு எதிராய் எந்த சத்துரு எழும்புகிறானோ அந்த சத்துருவுக்கு எதிராக நான் எதிர்படுவேன். அல்லேலூயா. உன் குடும்பத்தை எவன் ஒருவன் தொடுகிறானோ அவன் இந்த 2025 அவன் செத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன் மனைவியை தொட்டா அவன் செத்தான், உன் கணவனை தொட்டா அவன் சொத்தான், அவன் உன் வாலிப மகனை தொட்டா அவன் என்ன செஞ்சான்? செத்தான். நாம எதிர்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக கர்த்தர் எதிர்பட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவர் எதிர்படுகிறார். ஆண்டவர் அங்கே குறுக்கிடுகிறார். இரவிலே சொப்பனத்திலே அபிமெலேக்கிடத்துல போய் சொல்றாரு, ஏய், நீ யாரை கேட்டு நீ அவளை கூட்டிட்டு வந்த? ஆபிரகாம் யார் தெரியுமா? என் சிநேகிதன். ஆபிரகாம் யார் தெரியுமா? என்னுடைய ஊழியக்காரன். ஆபிரகாம் யார் தெரியுமா? நான் கிளம்பி வான்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் விட்டு வந்தவன்டா, அவனுக்காக நான் இருப்பேன். ஆமென். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், இந்த வருஷம் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. எந்த சத்துருவும் நம்முடைய பிள்ளைகளை தொட முடியாது. எந்த சத்துருவும் நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது. எந்த சத்துருவும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை தொட முடியாது. அப்படி மீறி தொட்டால் என் ஆண்டவர் அவனுக்கு எதிர்படுவார். ஆமென். அபிமெலேக்கு எதிர்ப்பட்டு ஆண்டவர் சொல்றார், நீ கொண்டு வந்த பாத்தியா, நீ தொட்ட பாத்தியா, அந்த ஃபேமிலி என் ஃபேமிலிடா, அந்த குடும்பம் என்னுடைய குடும்பம். ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான்னா அவனுக்கு ஒன்றும் இல்லை நினைச்சியா? அவன் தேசாந்திரியா திரிகிறான் என்பதற்காக அவனுக்கு யாரும் இல்லை நினைச்சியா? அவன் யார் தெரியுமா? அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க போக போறோன்னு தெரியாமலே அவன் புறப்பட்டு வந்தான். அவன் என்னுடைய சிநேகிதன். அவன் எனக்காக திறப்பில் நிற்கிறவன். அவன் கூட நான் முகமுகமா பேசுவேன். அவன் எனக்காக பலிபீடங்களை கட்டினவன். அவன் எனக்காக கூடாரங்களை ஏற்படுத்தினவன். அவன் என் வார்த்தைக்கு மீறி ஒண்ணுமே செஞ்சதில்லை. ஆமீன். அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாமினுடைய குடும்பத்தை நீ தொட்டதுனால இந்த ராத்திரி நேரம் நான் உனக்கு எதிர்வர்றேன். காலையிலே என்ன செஞ்சிரு? சாராள அனுப்பி வச்சிரு. இந்த 2025 வருஷம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய குடும்பங்களை கண்ணோக்குகிறார். நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கண்ணோக்குகிறார். நான் ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்தேன். இந்த வார்த்தை எனக்கு அக்டோபர் மாதத்தில் எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் இதுதான், நீ தான் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும்னு. ஆமென். எனக்கு எப்போ தெரியுமா ஆண்டவர் இந்த வார்த்தை செய்தியை கொடுத்தாரு? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு. ஆமென். நான் என் மண்டை ஃபுல்லாக போட்டு குழம்பிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். நான் ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னா, ஆமேன், ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா, நான் எங்கே போனாலும் என்ன பேசினாலும் யார்கிட்ட பேசினாலும் என் மைண்டு ஃபுல்லாக அந்த மீட்டிங்கு, அங்கே என்ன பேச போகிறோம், அது ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இதுக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 30ஆம் தேதி இரவு வரைக்கும் எனக்கு மீட்டிங் இருந்துச்சு. ஆமேன். எல்லா நேரத்துலையும் நாங்கள் ஆண்டவரே எனக்கு ஒரு ஸ்பார்க்கு தாங்க ஆண்டவர், எனக்கு ஒரு சின்ன ஒரு பொறி தந்தா போதும் ஆண்டவரே, அடுத்தது ஆவியானவர் நீங்கள் பேசிடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, நான் எனக்கு 5 மணி வரைக்கும் உட்காந்துருக்கிறேன், பைபிளையும் திறந்து வச்சுக்கிட்டு ஆண்டவரே பேசுன்னா, ஆமீன், எந்த ஒரு காரியமே இல்லை. சரி, நான் போயிட்டு சரி நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டேன்? தூங்க போயிட்டேன். போய் தூங்குனா தூக்கத்தில் எனக்கு ஒரு சத்தம் வருது, நான் ஆபிரகாமுக்காக அபிமெலேக்குக்கு எதிர்பட்டேன். ஆபிரகாமுக்காக அபிமெலேக்கிட்ட எதிர்பட்டேன். ஒரு தேசத்தினுடைய ராஜா அல்லவா இவன், சாதாரண மனுஷன் அல்லவா இவன், போய் நின்று கேட்க முடியாது. ஆமாம், என் மனைவியை ஒருத்தன் பிடிச்சிட்டு போயிட்டானே, நான் போய் நிற்கலான்னா கூட அந்த தைரியம் கூட அவனுக்கு இல்லை. அவன், நான் இப்படி யோசித்து பார்க்குறேன், அவன் கொண்டு போயிருப்பான், இவன் நேராக தேவ சமூகத்துக்கு போயிருப்பான். ஆண்டவரே, அபிமெலேக்கு என் குடும்பத்தை கை வச்சுட்டான், அபிமெலேக்கு என் மனைவியை கை வச்சுட்டான், அவன் கொண்டு போயிட்டான், எனக்கு உம்மை தவிர வேறு யாருமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் நின்றுப்பான். அவன் நின்ன சமயம், அவன் தூங்குற சமயத்தில் சொப்பனத்தில் ஆண்டவர் எதிர்பட்டு சொல்றாரு, நீ கொண்டு வந்த ஸ்திரீ நிமித்தம் நீ நீயே செத்த. ஆமென். நான் அந்த வேத பகுதியை தொடர்ந்து வாசிக்கும் போது, ஆமென், நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம், இவன் சாராளை மட்டும் கொண்டு போயிட்டு
திரும்ப விடும்போது என்னெல்லாம் கொடுத்தான் தெரியுமா? 14வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 20:14 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். அல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்தில் சத்துருவம் பிள்ளைகளை கொண்டு போயிருக்கிறானா? சத்துருவம் கணவனை கொண்டு போயிருக்கிறானா? சத்துருவம் மனைவியை வேறு பக்கமாக திருப்பி இருக்கிறானா? சத்துரு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வேறு பக்கமாக திருப்பி அவன் கையிலே வச்சிருக்கிறானா? இந்த காலை நேரத்தில் என் ஆண்டவர் எதிர்படுவார். என் ஆண்டவர் எதிர்பட்டு என்ன செய்கிறாரா? திரும்ப ஒப்புவிக்கிறார். என்ன செய்கிறார்? திரும்ப ஒப்புவிக்கிறார். ஒப்புவிக்கும் போது அவனை மட்டும் ஒப்புவிக்கல, அவளை மட்டும் ஒப்புவிக்கல, என்னெல்லாம் கொடுக்குறான் பாருங்க. ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து 15வது வசனம், இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே குடியிரு அப்படின்னு சொல்லி அபிமெலேக்கு ஆமேன் ஆபிரகாமுக்கு கொடுத்தானா? ஆமேன். என் ஆண்டவர் உங்களுக்காக எதிர்படுவாரேயானால், என் ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்காக எதிர்படுவாரேயானால், உன் குடும்பத்துக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் சத்துருடைய வசத்திலிருந்து உனக்கு வரும், சத்துருக்களுடைய கையிலிருந்து வரும். வேதம் சொல்லுகிறது, எகிப்தியனுடைய செல்வம் எல்லாம் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆமேன். 430 வருஷம் அடிமையாக்கி வைத்து ஆமேன் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், செல்வம், தங்கம் எல்லாத்தையும் எகிப்தியன் வச்சிருந்தான். ஆனால் போகும்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வெறுமையா விடலை, எகிப்தினுடைய பொக்கிஷங்களை எல்லாம் கொள்ளையடிக்க வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த 2025 உன் குடும்பத்துக்காக ஆண்டவர் எழுந்தருளுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உன் குடும்பத்துக்காக ஆண்டவர் எழுந்தருளுவார், உன் பிள்ளைக்காக ஆண்டவர் எழுந்தருளுவார். எந்த சத்துரு உன் குடும்பத்தின் மேல் கை வச்சானோ, எந்த சத்துரு உன் பிள்ளைகளை சிறையாக்கி கொண்டு போனானோ, எந்த சத்துரு அவனுடைய கணவனை திசை திருப்பினானோ, எந்த சத்துருவன் சகோதரனை சகோதரியை கொண்டு போனானோ, எந்த சத்துருவன் மகளுடைய வாழ்க்கையை சீர்குலைத்தானோ, அந்த சத்துருவுக்கு கர்த்தர் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்ய போகிறார். உன் குடும்பத்துக்காக அவர் எதிர்பட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆபிரகாமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படியா இருக்கணும்? நீங்க ஆபிரகாமா இருக்கணும். ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். ஆபிரகாம் விட்டு கொடுத்தான். லோத்து ஆமென் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்தபோது ஆபிரகாம் போய் சொல்றான், நாம் சகோதரர்கள், நாம் சகோதரர், நமக்குள் வாக்குவாதம் வேண்டாம், நீ அங்கே போனால் நான் இங்கே போய். விட்டு கொடுக்கிறவன் தான் ஆபிரகாம். விட்டு கொடுக்கிறவன் தான் ஆபிரகாம். ஒரு நாள் ஆமென் கூடார வாசலில் ஆபிரகாம் இருக்கும்போது அங்கே 3 புருஷர்கள் வருகிறார்கள். ஆமென் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்டவுடனே தேவ தூதர்களைப் போல இருந்தவுடனே அந்த வயதான காலத்திலும் அவர்களுக்கு விருந்து செய்தான் ஆபிரகாம். என்ன செய்தான்? விருந்து செய்தான். அப்போ விட்டு கொடுக்கிறவன் ஆபிரகாம், விருந்து செய்கிறவன் ஆபிரகாம். 3வது, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை விடாதிருக்கிறவன் ஆபிரகாம். ஆமென். அப்போ 3 வி சொல்லியிருக்கிறேன். என்னெல்லாம்? 1 விட்டு கொடுக்கிறவன், 2 விருந்து செய்கிறவன், 3 விடாதிருக்கிறவன். ஆமாம், அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு 1500 மைல் நடந்தானாம். எத்தனை மைல் நடந்தானாம்? 1500 மைல் நடந்தானாம். கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர். அவனுடைய பலத்தினால் அது முடியாது, அவனுடைய கால்களில் இருக்கிற பலத்தினால் அவனுடைய சரீரம் அதுக்கு ஒத்துழைப்பில். ஆனால் வாக்கு தத்தத்தை விடாதிருந்தான். அந்த வாக்கு தத்தம் அவனுக்குள் நிறைவேறினது. அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் மாறினான். ஹல்லேலூயா. ஸோ முதல் காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்துக்காக நான் எதிர்படுவேன். இன்னைக்கு குடும்பங்களை குறித்து கவலையோடு, கணவனுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர், என் மகனுடைய வாழ்க்கை, என் மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி வேதனையோடு இந்த அதிகாலை நேரத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக என்னோடு கூட இடைப்பட்ட காரியம், இந்த 2025 குடும்பங்களுக்காய் நான் இடப்படுவேன், குடும்பங்களுக்காய் நான் இடப்படுவேன். ஆமென். ஆமாம், சில பேரெல்லாம் ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் குறுக்கிடுவதை நீங்கள் பிரத்யட்சமாக பார்க்க முடியும். ஆண்டவர் குறுக்கிட்டதுனால தான் இது நடந்துச்சு, ஆண்டவர் எதிர்பட்டதுனால தான் நடந்துச்சு. அப்படி ஆண்டவர் எதிர்படுவார், உன் குடும்பத்துக்காக எதிர்படுவார். 2வது பாருங்கள்,
ஆபிரகாமுக்காக எதிர்ப்பட்ட ஆண்டவர் அவன் காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்து அவன் குடும்பத்தை ஆமென் பாதுகாத்து அவன் கையிலே ஒப்புவித்தவர். 2வது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 31:24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடும் நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு, நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். யாக்கோபுக்காக கர்த்தர் எதிர்ப்பட்டார். யாக்கோபுக்காக கர்த்தர் என்ன செய்தார்? எதிர்ப்பட்டார். யாக்கோபு லாபானுடைய வீட்டிலே வேலை செய்கிறான். 20 ஆண்டுகள் அவன் வேலை செய்கிறான். 7 ஆண்டுகள் ராகேலுக்காக, மீதம் இருக்கிற 7 ஆண்டுகள், அடுத்த 7 ஆண்டுகளும் ராகேலுக்காக. ஆமேன். அடுத்தது மீதமுள்ள நாட்கள் அவனுடைய மாமா லாபானுக்காக வேலை செய்கிறான். வேலை செய்துவிட்டு தன் சொந்த தேசத்துக்கு போய்விடலாம் என்று சொல்லி எத்தனம் பண்ணும்போது ஆமேன் லாபான் அவனை ஏமாற்ற நினைக்கிறான், வஞ்சிக்க நினைக்கிறான். மனிதனுடைய வஞ்சனைகளுக்கு இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், உங்கள் குடும்பத்துக்காக கர்த்தர் எதிர்ப்பட்டு உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். 2வது மனித வஞ்சனைகள், மனுஷன் நம்மை வஞ்சிக்க நினைத்தார், மனுஷன் நம்மை ஏமாற்ற நினைத்தார், மனிதர்கள், அது இரத்த உறவுகளோ இரத்தம் சம்பந்தப்பட்ட குடும்பத்தின் உறவுகளோ உங்களை வஞ்சிப்பதற்கு இந்த வருஷம் ஆண்டவர் விட்டு கொடுப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வருமானங்களையோ உங்களுடைய பொருட்களையோ உங்களுக்கு உண்டானவைகளையோ நன்மைகளையோ வஞ்சித்து எடுப்பதற்கு ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். மனுஷனுடைய வஞ்சனைக்கு உங்களை தப்பு வைக்கும்படிக்கு அவர் எதிர்பட போகிறார். ஆமென். யாக்கோபுக்காக கர்த்தர் எதிர்ப்பட்டார். அன்று ராத்திரியிலே வேதம் சொல்லுகிறது, லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி என்ன செய்யக்கூடாது? தீமை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி ஆமேன் ஆண்டவர் லாபானோடு கூட பேசுகிறார். 29வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. லாபான் சொல்றான், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடு கூட சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எல்லா வல்லமையும் உண்டு. லாபான் சொல்றான், யாக்கோபே, ஒரு 5 சல்லி காசு உனக்கு கொடுக்காம எல்லாத்தையும் எடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு வல்லமை உண்டு. நான் அப்படிதான் எல்லாத்தையும் எடுத்துன்னு நினைச்சேன், வஞ்சிச்சுன்னு நினைச்சேன். உனக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது, வெறும் கோலும் கையுமாகவே வந்த, வெறும் கோலும் கையுமாகவே அனுப்பிவிடணும்னு நான் தீர்மானம் பண்ணேன். ஆனா ஓ ஆண்டவர், நீ சேவிக்கிற உன் தேவன், உன் தகப்பனுடைய தேவன், உன் பிதாக்களுடைய தேவன் நேற்று இரவு எனக்கு எதிர்ப்பட்டார். நேற்று இரவு எனக்கு எதிர்ப்பட்டார். எதிர்ப்பட்டு சொன்னார், அவனுக்கு நன்மையை தவிர தீமை ஒன்று என்ன செய்யாத நீ எச்சரித்தார். அதனால இன்னைக்கு 2 பரிவாரங்களோட உன்னை அனுப்புறேன், நீ வாழ்ந்து சுகமாயிரு. ஹல்லேலூயா. இந்த 2025வது வருஷத்துல கர்த்தர் மனிதனுடைய வஞ்சனைக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கும்படி ஆமென் நமக்கு எதிர்பட போகிறார். நம்முடைய சத்துருக்களுடைய முன்பாக எதிர்பட போகிறார். நம்முடைய குடும்பத்தில் அவர் எதிர்பட போகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். 2 பரிவாரங்களால் ஆசீர்வாதம். ஆமென். அப்ப ஆபிரகாமுக்காக கர்த்தர் எதிர்ப்பட்டார். 2வது யாக்கோபுக்காக கர்த்தர் என்ன செய்தாராம்? எதிர்ப்பட்டாராம். யாக்கோபு ஒன்றும் பேச முடியாதுல்ல, லாபான்கிட்ட போய் பேச முடியாது. ஏற்கனவே 2 பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே என்னத்தை கேட்கறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவன் தயங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர்
கர்த்தர் யாக்கோபுக்காக லாபானிடத்தில் எதிர்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் யார் தெரியுமா? ஆமென். அவனுக்கு மேலே ஒரு தெய்வீக திட்டம் இருக்குது. அவன் எல்லாம் அஸ்தமித்து போன நேரத்தில் நான் அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், நீ படுத்திருக்கிற பூமியை தருவேன். ஆமென். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நீ பரம்புவ. இதை செய்து முடிக்கிறது வரைக்கும் நான் அவனை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன்னு நான் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வாக்குத்தத்தம் உண்டு? கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. எத்தனை மனித சூழ்ச்சிகள் வரட்டும், எத்தனை மனித ஆதிக்கங்கள் வரட்டும், எத்தனை சவால்கள் வரட்டும், எத்தனை பிசாசினுடைய வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள நினைக்கட்டும், எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறது வரைக்கும் அவர் என்னை கைவிடுவதில்லை. ஆமென். இடைப்பட்ட காலத்தில் என்ன காரியம் எனக்கு எதிராக வந்தாலும் நான் சும்மா இருப்பேன். அவர் எனக்காய் எதிர்படுவார். அவர் எனக்காய் எதிர்படுவார். யாக்கோபிற்காக எதிர்பட்டார். மூன்றாவது பாருங்கள், ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். ஆதியாகமம் 41 14 15. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தார். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன். அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஆமென். நீங்க 41ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பானபாத்திரக்கார தலைவன் பார்வோனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. ஆமென். எவன் யோசேப்பை மறந்தானோ, எவனால் யோசேப்பு மறக்கடிக்கப்பட்டானோ, நீங்க 40வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரே சிறை அறைக்குள் இருக்கிறார்கள். யோசேப்பும் தலையாரிகளுடைய தலைவனும் சுயம்பாய்களுடைய தலைவனும் ஆமென் இந்த பானபாத்திர தலைவனும் ஒரே அறைக்குள் இருக்கிறார்கள். ஒரு நாள் காலையில் எழும்பி பார்க்கும்போது 2 பேருடைய முகமும் கலங்கி போயிருக்கிறது. யோசேப்பு தானாக முன் வந்து கேட்கிறான், உங்கள் முகம் வித்தியாசமாக இருக்கிறதே, கலங்கி போயிருக்கிறது என்று சொல்லும்போது நாங்கள் சொப்பனம் கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை சொல்லுகிறார்கள். ஒருவனுக்கு அது நெகட்டிவாக இருக்கிறது, இன்னொருவனுக்கு அது பாசிட்டிவாக இருக்கிறது. பாசிட்டிவாக இருந்தது இந்த பானபாத்திரக்கார தலைவனுக்கு. இப்போ அந்த பானபாத்திரக்கார தலைவன் சிறைச்சாலை விட்டு வெளியே வரும்போது ஆமீன் யோசேப்பு 2 கைகளை கூப்பி அந்த மனுஷனிடத்தில் கேட்கிறான், பானபாத்திரக்கார தலைவா, நாளைக்கு நீ ராஜாவுக்கு முன்னாடி நின்று ராஜாவுக்கு பானத்தை எடுத்து அவனுக்கு வார்க்கும் போது என்ன செஞ்சிக்கோ, நினைச்சிக்கோ, நான் எந்த தப்பும் பண்ணாம சிறைச்சாலையில் இருக்கிறேன், எந்த தவறும் செய்யாம 13 ஆண்டுகளாய் சிறைச்சாலையில் இருக்கிறேன், என் மேலே தவறான பழி சுமத்தப்பட்டிருக்கிறது, நீ தயவு பெற்றிருக்கும் போது, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னையும் நினைத்துக்கொள் என்று சொல்லி ஆமீன் ஒரு பெட்டிஷன் அவன்கிட்ட கொடுத்து அனுப்புறான். ஆனா வசனம் சொல்லுகிறது, பானபாத்திரக்கார தலைவன் யோசேப்பு என்ன செஞ்சிட்டான், மறந்து போயிட்டான். சில மனிதர்களுடைய சிந்தைகளிலிருந்து நாம் மறக்கப்பட்ட காலங்கள் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டுல எந்த மனுஷனுடைய சிந்தையிலிருந்து நாம் மறக்கப்பட்டோமோ அதே மனிதனுடைய சிந்தையில் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் வைப்பார், நம்மளை கொண்டு போய் வைப்பார், நம்முடைய நினைவை வைப்பார், நாம் செய்த நன்மையை நினைவு கூற வைப்பார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், எவ்வளோ நன்மை செஞ்ச அந்த குடும்பத்துக்கு, எவ்வளோ நன்மை செஞ்ச அந்த சகோதரனுக்கு, எவ்வளோ நன்மை செஞ்ச அந்த சகோதரிக்கு, என்னுடைய அப்பன் வீட்டாருக்கு, என்னுடைய மாமனார் வீட்டாருக்கு, என்னுடைய மைத்துனர்
மைத்துனனுக்கு என்னுடைய நாத்தனாருக்கு எவ்வளோ நன்மை செஞ்சேன், ஆனால் இன்னைக்கு என்னை மறந்துட்டாங்களே, ஒரு நன்மை கூட செய்யாமல் என்னை கைவிட்டுட்டாங்களே, மறக்கடிக்கப்பட்டு போனேனே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் எந்த சிந்தையிலிருந்து நீங்கள் மறக்கடிக்கப்பட்டீர்களோ அதே சிந்தைக்குள்ள கர்த்தர் உங்களை நினைவுபடுத்துவார். ஆமென். இதுதான் கர்த்தர் எதிர்படுவது. ஆமென். யோசேப்புக்காக கர்த்தர் எடுபடுவார். யோசேப்பை எப்படியாவது சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். யோசேப்பின் மேல் இருக்கிற தெய்வீக தரிசனங்களை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? எவன் யோசேப்பை மறந்தானோ, எவன் யோசேப்பை மறந்து அவனுக்கு நன்மை செய்யாமல் போனானோ அவனுடைய ஞாபகத்திலே ஆமென் யோசேப்பை கொண்டு வந்து அவன் வாயிலிருந்தே சொல்ல வைக்கிறார். என்ன சொல்ல வைக்கிறார்? நான் செய்த குற்றம் இன்றுதான் எனக்கு நினைவில் வந்தது. ஆமென். நிறைய பேர் வந்து சொல்ல போகிறாங்க உங்களை பார்த்து, ஆமென், நான் தெரியாமல் இதை செஞ்சிட்டேன், தெரியாமல் ஆமென் இதை பண்ணிட்டேன், தெரியாமல் உட்கார்ந்துட்டேன், எவ்வளோ நன்மை செஞ்சிட்டீங்க, நாங்கள் உங்களை மறந்துட்டோம், இப்போ தான் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆமென். அது நேர பார்வோனுடைய அரண்மனைக்கு போகிறது. பார்வோனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆமென் காரியம் என்ன? அந்த பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து அவனை கொண்டு வந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் எதிர்பட போகிறார். யோசேப்பிற்காக கர்த்தர் எதிர்பட்டார். யோசேப்புக்காக பேச யாரும் இல்லை, யோசேப்பை நினைக்க யாரும் இல்லை. யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் குழியில் தள்ளினார்கள். யோசேப்பை போத்திபாருடைய மனைவி தவறான குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் தள்ளினாள். இப்போ அவனுக்காக பரிந்து பேச யாரும் இல்லை, அவனுக்காக ராஜாவிடத்தில் போய் சொல்ல யாரும் இல்லை. இவன் தப்பு பண்ணலை சார், இவன்கிட்ட எந்த தப்பும் இல்லை, 13 வருஷமாக ஜெயிலில் இருக்கிற அவனை வெளியே கொண்டு வாங்கன்னு அவனை ரெக்கமெண்ட் பண்ணுற கூட யாரும் இல்லை. ஆண்டவர் பார்த்தார், எவன் யோசேப்பை மறந்தானோ, எவன் யோசேப்பை நினையாமல் போனானோ அவனுடைய நினைவிலேயே யோசேப்பை குறித்த நினைவை கொண்டு வந்து. ஆமென். சிலரெல்லாம் ரொம்ப வருஷமாக உங்களை விட்டு போனவங்க, ரொம்ப வருஷமாக உங்களை மறந்து போனவங்க, ஆமென், இந்த வருஷம் உங்களை தேடி வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. சபையை விட்டு போனவங்க சபையை தேடி வருவாங்க. ஆமென். நன்மையை பெற்றுட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மறந்து காலங்களாய் எங்கேயோ போயிட்டோம், ஆண்டவர் எங்கள் நினைவில் கொண்டு வந்தார், நீ போ, அந்த குடும்பத்தோடு ஒப்புரவாகு, அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மை செய், அந்த சகோதரனுக்கு ஒரு நன்மை செய்ன்னு சொல்லி ஆண்டவர் சிலருடைய நினைவிலே நம்மளை கொண்டு வருவார். ஆமென். அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், கர்த்தர் நமக்காக எதிர்படுகிறார். கர்த்தர் நமக்காக என்ன செய்கிறார்? எதிர்படுகிறார். அப்ப ஆபிரகாமுக்காக கர்த்தர் எதிர்பட்டார், அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. யாக்கோபுக்காக கர்த்தர் எதிர்பட்டார், அவனுடைய பொருளாதார நன்மைகள் பாதுகாக்கப்பட்டது. ஆமென். மூணாவது, யோசேப்புக்காக கர்த்தர் எதிர்பட்டார், அவனை குறித்த தெய்வீக தரிசனம் நிறைவேறினது. ஆமென். அவன் ரதத்தில் ஏறுறான், பார்வோனுடைய ரதங்களில் ஏறுறான், அவன் கையில் மோதிரம் அணிவிக்கப்படுகிறது, தேசம் எங்கிலும் நகர்வலம் கொண்டு வரப்படுகிறான். பார்வோனுக்கு ஆமென் அதிகாரத்தில் மட்டும்தான் பார்வோன் மேலே, மற்றபடி எல்லாமே யோசேப் என்று சொல்லி தேசம் முழுவதும் அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்திய தேசத்திலும் அப்படிப்பட்ட யோசேப்புகளை கர்த்தர் இனி வரக்கூடிய நாட்களில் எழுப்புவார். மறக்கப்பட்டிருக்கிற யோசேப்புகள் எழும்புவார்கள். மறக்கப்பட்டிருக்கிற யோசேப்புகளுக்காக கர்த்தர் எதிர்படுவார். மறக்கப்பட்டிருக்கிற யோசேப்புகள் ஜனங்களுடைய நினைவிலே வருவார்கள். கர்த்தர் அவர்களை தேசத்திலே தலைவர்களாக கொண்டு வருவார். 2025 2026 ஆமென், கர்த்தர் தேசத்திலே பலத்த மாற்றங்களை செய்ய போகிறார். ஆமென். சில யோசேப்புகள் தலைமை பொறுப்பில் வருவாங்க. ஆமென். சில யோசேப்புகள் அதிகாரத்தில் வருவாங்க. யாரும் எதிர்பார்க்காத ரீதியில் கர்த்தர் அவர்களை மனதிலே கொண்டு வருவார், ஜனங்களுடைய நினைவிலே கொண்டு வருவார். அவர்களுக்காக கர்த்தர் எதிர்படுவார். ஆமென். இன்றைக்கு உங்களை குறித்த தெய்வீக தரிசனம் நிறைவேறலையா, தெய்வீக திட்டம் நிறைவேறலையா, நீங்க யோசேப்பா இருந்தா உங்களை குறித்த நினைவுகள் சில அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வரும்.
நீங்கள் போய் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க, வேலைக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸுக்கான டெண்டர் நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க. அதை ஒருவேளை அவங்க மறந்து போயிருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் அவர்கள் அந்த ஃபைலை திருப்பும்போது, ஓ இத்தனை நாட்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபைல் வந்திருக்குது, இப்படி ஒரு சகோதரன் வந்தார், இப்படி ஒரு பிஸ்னஸுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு நினைவில் கொண்டு வந்து உங்கள் மேல் இருக்கிற தெய்வ தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு பார்வோனுக்கு எதிர்படுவார், பானபாத்திரக்காரனுக்கு என்ன செய்வார்? எதிர்படுவார். இன்னும் ஒரு காரியம் சொல்லிடுறேன். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிங்க. எஸ்தர் 6:1. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தகமானவர்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. ஆமென். மொர்தெகாய்க்காக கர்த்தர் அகாஸ்வேருடத்தில் எதிர்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மொர்தெகாய் நன்மை செஞ்சான். ஆமென். அந்த அகாஸ்வேர் ராஜாவுக்கு நன்மை செஞ்சான். ஆனால் செஞ்ச நன்மைக்கு எந்த பிரதிபலனும் அவனுக்கு செய்யப்படலை. காலங்களாகிவிட்டது, வருஷங்களாகிவிட்டது. இப்போ அதே மொர்தெகாயை அழிக்கும்படிக்கு ஒரு சத்துரு எழும்புகிறான். அதே மொர்தெகாய் சார்ந்திருக்கிற யூத குலத்தை அழிக்கும்படிக்கு ஒரு ஆமான் எழும்புகிறான். இப்போ கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். மொர்தெகாய்க்காக நான் எதிர்பட போகிறேன். ஆமென். எங்கே எதிர்பட போகிறேன்? அரசாங்கத்தில் அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரவிடல. ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, உங்களுக்கு சகாயம் பண்ணணும்னா, உங்களுக்கு உதவி பண்ணணும்னா ஆண்டவர் யாருடைய தூக்கத்தையும் கலைப்பார். ஆமென். யாருடைய நித்திரை என்ன செய்வார்? கலைப்பார். உங்களுக்கு உதவி செய்யாம அவர் ஓயவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ மொர்தெகாய்க்காக கர்த்தர் ஆமானுக்கு எதிர்படுகிறார். யாருக்கு எதிர்படுகிறார்? ஆமானுக்கு எதிர்படுகிறார். ஆமான் மிகுந்த சந்தோஷத்தோடு வருகிறான். மிகுந்த சந்தோஷத்தோடு அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறான். ஆமென். ராஜ சமூகத்தில் வந்து நிற்கிறான். ஆமென். ராஜா கேட்கிறான். ஆமென். ஆமானே, ராஜா கனம் பண்ண நினைக்கிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? ஆமான் தனக்குள் நினைக்கிறான், என்னை தவிர வேறு யாரை ராஜா கனம் பண்ண போகிறார்? சிலருடைய நினைப்பு தான் அவருடைய பொழப்பை கெடுக்குது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ராஜாவிட்ட சொல்றான் ஆமான். ஆமென். அவனுக்கு ஒரு ரதத்தை கொடுக்கணும், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுக்கணும், அவனுக்கு பாதரட்சைகளை அணிவிக்கணும், ராஜாவினுடைய மோதிரங்கள் அவனுக்கு அணிவிக்கப்படணும், ராஜ வஸ்திரங்கள் எல்லாம் அவனுக்கு தருவிக்கப்பட்டு அவன் தலையிலே கிரீடம் சூழ்த்தப்பட்டு ஆமென் அவனை ரதத்தில் அப்படியே நகரம் முழுவதும் கொண்டு வரும்போது 2 பக்கத்திலும் ஜனங்கள் இருந்து தாழ விழுந்து தண்டனிட்டு பணியணும்னு அப்படி எல்லாம் அவனை நினைச்சே சொல்றான் பாருங்க. கர்த்தர் இதெல்லாம் யாருக்காக செஞ்சது தெரியுமா? மொர்தெகாய்க்காக செஞ்சது. ஆமென். மொர்தெகாய் என்றால் என்ன அப்படின்னா, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன். யாரு? தேவனுக்கு ஊழியம் செய்கிறவன். தேசத்தை குறித்து கேள்விப்படும் போது, நகரத்தை குறித்து 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறோம். நடந்த யாவற்றை மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. தேசத்தில் நடக்கிற காரியங்களை நாம் கவனிக்கும் போது, தேசத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நாம் கேள்விப்படும் போது, தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்களையும் அருவருப்புகளையும் துன்மார்க்கமான கிரியைகளையும் நாம் கவனிக்கும் போது ஏதோ ஒன்று என்று சொல்லி கடந்து போக விடாமல் அது நம்முடைய இருதயத்தை பாதித்து அதை தேவ சமூகத்திலே ஜெபமாய் கொண்டு வரும்போது, ஜெபிக்கிற ஒருவனுக்காக கர்த்தர் எதிர்படுவார். மொர்தெகாய் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். மொர்தெகாய் தன் ஜனத்துக்காக ஜெபிக்கிறவனாய் இருந்தான். மொர்தெகாய் தன் ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறவனாய் இருந்தான். மொர்தெகாய் நடந்த காரியங்களை நினைத்து வேதனைப்படுகிறவனாய் இருந்தான். லோத்து நீதிமானாய் இருந்து தன் இருதயத்தில் எப்படி வாதிக்கப்பட்டானோ இந்த மொர்தெகாயும் அப்படி
அப்படி வாதிக்கப்பட்டவன் அரசாங்கத்தில் வேலை செய்கிறான். அவனுக்கு எந்த பிரச்சனை வரப்போகிறதில்லை. அவனுடைய லைஃப் செக்யூரா இருக்கிறது, அவனுடைய எதிர்காலம் சேஃபா இருக்கிறது. ஆனால் தான் நம்பி இருக்கிற ஜனத்தினுடைய நிலைமை பரிதாபம் இருக்கிறது என்று சொல்லி ஜனத்துக்காக நிற்கிறவன், ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறவன், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஊழியம் செய்கிறவன் நீ மொர்தேகாவாக இந்த வருஷத்தில் இருந்தால் கர்த்தர் உனக்காக ஆமானுக்கு எதிர்படுவார், அகாஸ்வேரிடத்தில் எதிர்படுவார். அவன் எதிர்பட்டு என்ன நடந்தது? அவன் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த தூக்கு மேடை ஆமானுக்காக கர்த்தர் மாற்றிவிட்டார். இந்த வருஷம் சத்துருக்களுடைய சரி கட்டுதலை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. எந்த யூத குலத்தை அழிக்கும்படி ஆமான் எழும்பினானோ அதே ஆமானுக்கு கர்த்தர் எதிர்பட்டார். தீங்கின் காலத்திலோ நெருக்கத்தின் நாளிலோ உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு தேவ ஜனத்தை அழிக்கும்படிக்கு, தேசத்திலே தேவ மனிதர்களை அழிக்கும்படிக்கு, தேவனுடைய ஊழியங்களை தடை செய்யும்படிக்கு எழும்புகிற ஆமான்கள் இந்திய தேசத்திலே சங்கரிக்கப்படுவதை நம்முடைய கண்கள் காணும். ஆமென். திடீரென்று மரணங்கள் ஏற்படும், திடீரென்று பிரேக்கிங் நியூஸ் ஏற்படும். இந்த தலைவர் காலமானார், யார் இவர் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது தேவ ஜனத்துக்கு எதிராக எழும்பின ஆமானா இருக்கும். அதை இந்த வருஷத்திலே கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவர் எதிர்பட போகிறார். ஆமென். மொர்தேகாய் மௌனமாய் இருந்த தேவ சமூகத்திலே காத்திருந்தால் போதும். மொர்தேகாய் தேவ சமூகத்திலே பரிந்து பேசி கொண்டிருந்தால் போதும். மொர்தேகாய்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருந்தால் போதும். நடந்த யாவற்றையும் கேள்விப்பட்டு ஆண்டவரே இப்படி நடக்கிறது, இப்படி சத்துருவினால் ஒடுக்கம் வருகிறது, இடுக்கண்கள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது, வேதனை வருகிறது, ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, மிஷனரிகள் கொலை செய்யப்படுகிறார்கள், ஆமீன், ஊழியங்கள் தடகு வருகிறது. இதன் நடுவிலே நாங்கள் போய் கேட்க முடியாத ஆண்டவரே எங்களுக்காக நீர் எதிர்ப்பு வேண்டும் என்று சொல்வீர்களே, ஆனால் ஆமீன் கர்த்தர் எதிர்படுவார். இந்த 2025 மணிப்பூர்ல கர்த்தர் எதிர்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமீன். மணிப்பூர்ல கர்த்தர் எதிர்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். மணிப்பூர்ல தேவனுடைய மகத்துவமான கிரியைகள் வெளிப்படுவதை பார்க்க முடியும். அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? மாலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை தேவ ஆவியானவருக்கு தரும்போது இரவிலே நான் செய்தியை பார்த்தேன். மணிப்பூரை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் முதல் முறையாக வாய் திறந்து சொல்லி இருக்கிறார், மணிப்பூரில் நடைபெற்ற எல்லா கலவரத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆமென். மனிதர்கள் இழந்தது எனக்கு வருத்தம் அளிக்கிறது, நான் மன்னிப்பு கேட்கிறேன். இனி மணிப்பூரை நல்ல திசையில் கொண்டு போவதற்கு தேவையான எல்லாவற்றையும் எங்கள் ஆட்சி செய்யும்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் செய்கிறாரோ செய்யலு, கர்த்தர் எதிர்படுவார், கர்த்தர் எதிர்படுவார். ஒரு சகாயம் உண்டாகும். ஆமென். நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய மணிப்பூருக்கு இந்த வருஷத்தில் ஒரு சகாயம் உண்டாகட்டும். மணிப்பூருக்கு ஒரு சகாயம் உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. மொர்தேகாய்க்காக கர்த்தர் எதிர்படுவார். மொர்தேகாய்க்கு பிரச்சனைனா, யூத குலத்துக்கு பிரச்சனைனா கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் கர்த்தர் எதிர்பட்டார். ராத்திரியில் அவனுக்கு தூக்கத்தை வரவிடலை. ஆமேன். காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது, காரியங்கள் மாறுதலாய் முடியும். கர்த்தர் எதிர்பட்ட காரியம் மாறுதலாக முடியும். கர்த்தர் எதிர்பட்ட காரியம் மாறுதலாக முடியும். கர்த்தர் குறுக்கிட்டாலே போதும், கர்த்தர் எதிர்பட்டாலே போதும். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் என்ன செய்கிறாரு? சத்துருவுக்கு எதிர்படுறார். சத்துருக்கு என்ன செய்கிறாரு? எதிர்பார். கொடியை பிடிச்சிட்டு போய் நிற்கிறார். யெகோவா நிசி அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாரு. ஆமேன். அவரை மீறி எந்த ஒரு சத்துருடைய தாக்குதல்களும் தேவ ஜனத்துக்கு எதிராக எழும்ப முடியவே முடியாது. ஆமேன். ஸோ இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்படுவேன். நீ ஆபிரகாமாய் இருந்தால், நீ யாக்கோபாய் இருந்தால், நீ யோசேப்பாய் இருந்தால், நீ மொர்தேகாவாய் இருந்தால், நான் உனக்காக உன் சத்துருக்கு எதிர்பட்டு உன் குடும்பத்தை பாதுகாப்பேன், உன் ஆசீர்வாதத்தை பாதுகாப்பேன், உன்னை குறித்த தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவேன், உன்னை சார்ந்திருக்கிற மொத்த ஜனத்தையும் நான் பாதுகாப்பேன், உன் தேசத்தை பாதுகாப்பேன். அழிக்க தேடின ஆமான் அலங்கரிப்பான், அழிக்க தேடின ஆமான்
அலங்கரிப்பான். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த சீனை கற்பனை பண்ணி பாருங்க. நேற்று வரைக்கும் அழிக்க தேடினேன், இன்னைக்கு நான் அதே மொர்தெகாய் என்ன செய்கிறேன்? அலங்கரிக்கிறேன். அழிக்க தேடினவர்கள் நம்மை அலங்கரிக்கிற காலம் வருகிறது. ஹல்லேலூயா. தேசத்தில் பலத்த மாற்றங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எல்லாம் ஜெபிக்கும்படி எழும்பி நிற்க போகிறோம். ஆமென். நீ ஆபிரகாமாயிரு, ஆபிரகாமாயிரு. ஆபிரகாம் ஆமென் நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்த போதும் விசுவாசித்தான். இந்த வருஷம் நல்லா விசுவாசிங்க, நல்லா விசுவாசிங்க. கர்த்தரால் எல்லாம் சாத்தியம் என்பதை விசுவாசிங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். என்ன சொன்னாலும் கேட்பார். விட்டுவிட வேண்டியவைகளை விட்டு விட்டான், வெட்டிவிட வேண்டியவைகளை வெட்டி விட்டான், விடாதிருக்க வேண்டியவைகளை விடாதிருந்தான், விருந்து பண்ணினான், விட்டு கொடுத்தான், விடாதிருந்தான். யாக்கோபு, கர்த்தர் யாக்கோபுக்காக எதிர்பட்டார். ஏன்னா கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணார், யாக்கோபே நீ வெறும் கோலும் கையுமா போற, ஆனால் வரும்போது 2 பரிவாரங்களாக வருவ. இதை செய்கிறது வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அவன் யாக்கோபு, நீ யாக்கோபாய், அவரோடு கூட போராடுகிறவனாய், அவரையே சார்ந்திருக்கிறவனாய். சூரியன் அஸ்தமித்த போது பெத்தேலிலே வந்து ஒரு கல்லை எடுத்து படுக்கிறான். அங்கே அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். நீர் என்ன திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவீரேயானால் நான் நாட்டின் இந்த கல் உமக்கு ஒரு கூடாரமாக இருக்கும். எனக்கு தர்ற எல்லாத்துலேயும் நான் உமக்கு தசோப்பாக கொடுப்பேன். கர்த்தர் அவனை வெறுமையாக விடலை. எந்த மனுஷன் அவனை வஞ்சிக்க நினைச்சானோ அந்த மனுஷனுக்கு கர்த்தர் எதிர்பட்டார், எச்சரித்தார். தீமையை நினைக்காத, நன்மையை நினை. அவன் ஏன் புள்ள, அவன் ஏன் புள்ள, நான் அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். யோசேப்புக்காக கர்த்தர் எதிர்பட்டார். யோசேப்புக்காக பானபாத்திரக்கார தலைவன் பேசுவானா பேச மாட்டானான்னு நினச்சான். ஆனால் அவன் மறந்துட்டான். எவன் அவனை மறந்தானோ அவன் நினைவிலேயே அவனை கொண்டு வந்து அவனை குறித்த தெய்வீக தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எதிர்பட்டார். மொர்தெகாய்க்காக கர்த்தர் எதிர்பட்டார். அழிக்கும் மாமானுக்கு எதிராக கர்த்தர் எதிர்பட்டார். இந்த காலை நேரத்தில் உனக்காக அவர் எதிர்படுவார். சகோதரா, தகப்பனே, தாயே, சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, தேவ மனிதர்களே, கர்த்தர் இந்த 2025 நமக்காக எதிர்படுவதை நாம் ஒவ்வொரு நாட்களும் அனுபவிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உனக்காக நான் எதிர்படுவேன், உனக்காக நான் எதிர்படுவேன், உனக்காக நான் எதிர்படுவேன். ஆபிரகாமுக்காக கர்த்தர் எதிர்பட்டார். அபிமெலேக்கிட்ட சொல்றார், அபிமெலேக், நீ கொண்டு வந்தது, நீ தொட்டது யாருடைய குடும்பம் தெரியுமா? ஆபிரகாமுடைய குடும்பம். என் பிள்ளையினுடைய குடும்பத்தை நீ தொட்ட, என் பிள்ளையினுடைய மகனை நீ தொட்ட, என் பிள்ளையினுடைய மகளை நீ தொட்ட. என் மகா என் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவா, என் மகா எனக்காக ஊழியம் செய்கிறவா, என் மகன் எனக்காக ஊழியம் செய்கிறவன். ஆபிரகாமோடு கூட நான் முகமுகமாக பேசுவேன். அவன் என் சிநேகிதனை போல நான் அவன்கிட்ட பேசுவேன். ஆமென். அவன் என் சொல்ல கேட்டு கீழ்ப்படிந்து வந்தான். எங்கே போகிறோன்னு தெரியாமலே வந்தவன். நீ அவன் குடும்பத்தில் கை வச்சியா? நான் வர்றப்பான்னு சொல்லி உனக்காக கர்த்தர் எதிர்பட போகிறார். உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த வருஷம் உறுதி செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு கர்த்தர் உங்கள் குடும்பங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உறுதி செய்ய போகிறார். ஆமென். உன் பிள்ளைகள் வீணாகி போவதில்லை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாய் போவதில்லை. சத்துருவம் பிள்ளையை தொட முடியாது, சத்துருவம் மகனை தொட முடியாது, சத்துருவம் மகளை தொட முடியாது. அப்படி அவன் தொடுவானே ஆனால் அந்த சத்துருவுக்கு என்
ஆண்டவர் எதிர்படுவார், என் ஆண்டவர் எதிர்படுவார், என் ஆண்டவர் எதிர்படுவார். உன் கணவனை ஆமென் எந்த மனிதனும் தொட முடியாது, உன் கணவனை எந்த பிசாசு தொட முடியாது, எந்த அடிமைத்தனங்களும் ஆளுகை செய்ய முடியாது. அப்படி அவன் தொடுவானே ஆனால் அந்த குடும்பத்துக்காக என் தேவன் எதிர்படுவார். ஹalleluya, 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 ஹalleluya. உங்க குடும்பத்தினுடைய பாதுகாப்பு இந்த காலை நேரத்தில் உறுதி செய்யப்படுகிறது, உறுதி செய்யப்படுகிறது, உறுதி செய்யப்படுகிறது, உறுதி செய்யப்படுகிறது. உங்க குடும்பத்துக்காக கவலைப்படாதீங்க அம்மா, உங்க குடும்பத்துக்காக கவலைப்படாதீங்க ஐயா, உங்க பிள்ளைகளுக்காக கவலைப்படாத அக்கா, உங்க பிள்ளைகளுக்காக கவலைப்படாதீங்க அம்மா. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் சார்பில் உங்களுக்காக அவர் எதிர்படுகிறார், உங்களுக்காக எதிர்படுகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு சகாயம் பண்ணுவேன்னு சொன்னாரே, அவர் வாக்கு பண்ணினது உண்மை, அவர் வாக்கு பண்ணினது உண்மை. ஹalleluya. அவர் உனக்காக 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 ஓ சத்துருவுக்கு, ஓ சத்துருவுக்கு அபிமெலேக் அதிகாரத்தில் உள்ளவனாய் இருக்கலாம், அபிமெலேக் ஆஸ்திகள் உள்ளவனாய் இருக்கலாம், அபிமெலேக் ஆட்கள் உள்ளவனாய் இருக்கலாம். ஆனால் நமக்கு இந்த மூன்றும் இல்லாவிட்டாலும் நம்ம சார்பில் ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வர பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் என்று சொன்னது உண்மையானால் இன்றைக்கு கர்த்தர் எதிர்படுகிறார். உன் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக எதிர்படுகிறார், எதிர்படுகிறார், எதிர்படுகிறார். சத்துரு மேற்கொள்ள முடியாது, பலவான் மேற்கொள்ள முடியாது. உன் பிள்ளைகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காது. உடாமனா சாந்தர கதனா ரரா ரிபா கதலா ரபா உடானா மனா சாந்தலா கதுடா மனா லியாந்தலா ரபானா ரேபா கதனா மலா ராதுடா மனா சாந்தரா லரா. உங்க பிள்ளைகளை நினைச்சு நீங்க வேதனைப்பட்டது போதும், உங்க பிள்ளைகளை நினைச்சு நீங்க வேதனைப்பட்டது போதும். இந்த அதிகாலை நேரத்தில் உங்க பிள்ளைய தொட்ட எதுவாக இருந்தாலும் அது இன்னைக்கு செத்து போகும். அது வியாதியாக இருந்தால் அது செத்து போகும். அது ஒரு அடிமைத்தனமாக இருந்தால் அதுக்கு ஒரு முடிவு, அது ஒரு பாவமாக இருந்தால் அதுக்கு ஒரு முடிவு. ஆமே, உங்க பிள்ளைகளை தொட்டது எதுவோ அதற்கு இந்த அதிகாலை நேரத்தில் ஒரு முடிவு. ஆமானா ஷகதன மலர் துரபன மலரா. யாக்கோபே, மனிதர்களுடைய வஞ்சனையில் சிக்கி இருக்கிறாயா? மனிதன் உன்னை வஞ்சிக்க நினைக்கிறானா? வேலை செஞ்ச காசு வரலையா? கஷ்டப்பட்டு உழைச்சி காசு இன்னும் வரல. என் கைகளின் பிரயாசங்கள் மனிதர்களால் வஞ்சிக்கப்படுகிற சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்படுகிறது. என் குடும்பத்தில் உள்ளவர்களே எனக்கு எதிராய் எழும்பி எனக்குரியவைகளை வஞ்சிக்க நினைக்கிறார்கள், எனக்கு வரவேண்டிய நன்மைகளை வஞ்சிக்க நினைக்கிறார்கள். அது யாராயிருந்தாலும் சரி, அது லாபானாயிருந்தாலும் சரி. யாக்கோபே, உனக்காக கர்த்தர் லாபானிடத்தில் எதிர்படுவார், லாபானிடத்தில் எதிர்படுவார், எதிர்படுவார், எதிர்படுவார். உனக்கு தீமை நினைக்கிற மனிதர்கள், ஆமென், அவர்கள் உனக்கு நன்மையை நினைக்க போகிறார்கள். தீமை நினைத்த லாபான் உனக்கு நன்மை செய்யும்படி வரப்போகிறார். ஆமென், உனக்கு எல்லாவற்றை தந்து அனுப்ப போகிறார். கர்த்தர் எதிர்பட போகிறார், கர்த்தர் எதிர்பட போகிறார். மனித வஞ்சனைகளுக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட போகிறீர்கள், மனித வஞ்சனைகளுக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட போகிறீர்கள், மனித வஞ்சனைகளுக்கு நீங்கள் தப்புவிக்கப்பட போகிறீர்கள். யோசேப்புக்காக கர்த்தர் எதிர்பட்டார். யோசேப்புக்காக பேச யாரும் இல்லை. அந்நிய தேசத்தில் இருக்கிறான், சொந்த தேசத்தில் இருந்தாலாவது அவங்க அப்பா பேசியிருப்பார், சொந்த தேசத்தில் இருந்தாலாவது அவனை குழியிலேருந்து தூக்கி விட்ட யூதா பேசியிருப்பான். இப்போ அந்நிய தேசத்தில் இருக்கிறான், கண்ணை திறந்த எல்லாருமே வேற்று மனிதர்களாக இருக்கிறாங்க. அதன் நடுவிலே கர்த்தர் அவனுக்காக
அவனுக்காக எழுந்தருளி அவனுக்காக எதிர்பட்டார். அவன் உன் மேல தேவ தரிசனம் இருக்குன்னா, யோசேப்பு உன்னை குறித்த ஒரு தெய்வீக திட்டம் இருக்குன்னா, உன்னை குறித்த தரிசனம் இருக்குன்னா, உன் அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கும்னு கர்த்தர் சொல்லி இருப்பாரே ஆனால், நீ கனிதரும் செடின்னு சொல்லி இருப்பாரே ஆனால், உன் கொடிகள் சுவரின் மேல் படரும்னு சொல்லி இருப்பாரே ஆனால், அவர் எந்த நேரத்திலும் யாருக்கு முன்பாக எதிர்படுவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உன்னை சிறையிருப்பிலிருந்து கொண்டு வந்து உன்னை மேன்மைப்படுத்துகிற காலங்கள் இந்த 2025 சிறையிருப்புகள் முடிவுக்கு வருகிறது. அநேக குடும்பங்களுடைய சிறையிருப்புகள் முடிவுக்கு வருகிறது. நான் பார்க்கிறேன் வாகனங்களுடைய நன்மைகளை கர்த்தர் இந்த அதிகாலை நேரத்தில் சில குடும்பங்களுக்கு கட்டவிழ்க்கிறார். இத்தனை ஆண்டு காலமாய் நீ விரும்பின, நீ வாங்கணும்னு நினைத்த சில வாகனங்கள் கர்த்தர் உனக்காக தருகிறார். ஆமேன். கைகளை தட்டி 2 நிமிஷம் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஒரு தேவ மகிமை இந்த அதிகாலை நேரத்தில் நம்மளை நிரப்ப போகிறது. ஒரு தேவ மகிமை, தேவ மகிமை. நல்ல 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 கைகளை தட்டி சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் 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 நல்ல கைகளை தட்டி, எல்லா கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி புதிய ஜனனங்கள் உருவாவதாக, புதிய வாழ்க்கை உண்டாவதாக, இழந்தவைகள் திரும்ப வருவதாக. ராபா கதாலா ராமா Shandalaba Dudamanamala Hriatanamala Urabahadana Shakadalaraba Dudabalaba Yatalaraba Udana Diantalaraba Uramana Shakadala Ragadalaraba Dudabalaba Avianavre 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 வியாதிகளை கொண்டு வந்து, பலவீனங்களை கொண்டு வந்து, ஆமே சோர்வுகளை கொண்டு வந்து, தோல்விகளை கொண்டு வந்து என் ஜனத்தை திசை திருப்ப முடக்க நினைக்கிற அந்த சத்துருவுக்கு கர்த்தர் நீர் இன்றைக்கு எதிர்பட்டு அந்த வியாதியை சுகமாக்குறதற்காய் நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்துவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். நான் ஆபிரகாமா இருப்பேன் ஆண்டவரே சொல்லுங்க. நான் யோசேப்பா இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன் ஆண்டவரே. பாவத்துக்கு உடன்பட மாட்டேன். வாய் திறந்து சொல்லுங்க. நீங்கள் ஆபிரகாமா இருந்தா உன் குடும்பத்தை ஒருவனும் தொட முடியாது. நீ யாக்கோபாய் அவரோடு கூட தனித்திருக்கிறவனாய் போராடுகிறவனாய் இருந்தா உன் உடைமைகளை எவனும் வஞ்சிக்க முடியாது. நீ யோசேப்பா இருந்து உன் பரிசுத்தத்தை காத்து கொண்டினா உன் உயர்வை எவனும் தடுக்க முடியாது. நீ மொர்தேகாவாய் இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்வீனா உன் கனத்தை யாராலும் தடுக்க முடியாது. எத்தனைவே ரெண்டு கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போம். எல்லாம் வாய் திறந்து அர்ப்பணிக்கணும். நான் முடிக்க போகிறேன். உங்கள் அர்ப்பணம் தான் இந்த வருஷத்தில் ஒரு ஜெயத்தை தரப்போகுது. நான் ஆபிரகாமா இருப்பேன் ஆண்டவரே. ஆபிரகாம் தனக்கு தேவன் தந்த எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுத்தான். யாக்கோபு ஆமீன் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினா. தேவனோடு தனித்திருக்கிற அனுபவம் யாக்கோபு இருந்துச்சு. தேவனோடு போராடுகிற அனுபவம் யாக்கோபு இருந்துச்சு. யோசேப்பு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். இங்கேயும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான், வெளி தேசத்திலையும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டான். ஆமீன். மொர்தேகாய் தேவ ஜனத்துக்காய் பரிந்து பேசுகிறவனாய், ஜெபிக்கிறவனாய், ஊழியம் செய்கிறவனாய் இருந்தான். அவனுக்காகத்தான் கர்த்தர் எதிர்பட்டார். இந்த வருஷம் நீங்க ஆபிரகாமா இருங்க. ஆமென். நீங்க யாக்கோபா இருங்க, நீங்க யோசேப்பா இருங்க, நீங்க மொர்தேகாவா இருங்க. ஆண்டவர் சொல்வார், உனக்காக நான் இருப்பேன், உனக்காக நான் இருப்பேன், உனக்காக நான் இருப்பேன், உனக்காக நான் இருப்பேன், உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்படுவேன், உன்னை நான் உயர்த்துவேன். மேன்மைகள் வரப்போகிறது, கனம் வரப்போகிறது. எந்த குடும்பத்தில் அவமானமோ அதே குடும்பத்திலிருந்து ஒரு வெகுமானம் உன்னை தேடி வரப்போகிறது. ஜனங்கள் உன்னை தேடி வரப்போகிறார்கள்.
ஜாதிகள் உன்னை தேடி வரப்போகிறார்கள். ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்பட போகிறது. ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்பட போகிறது. ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்பட போகிறது. ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்பட போகிறது. சிலருடைய பாஸ்போர்ட்ல ஆண்டவர் எமிகிரேஷன் அடிக்கிறார். சிலருடைய கைகளில் விசா வருகிறது. இந்த வருஷம் நீ பறக்க போற. ராஜ்யத்தின் கதவுகள் திறக்கப்பட போகிறது. தாமானா சந்தலா. திருமணத்துக்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைங்க உங்க இருதயத்தில் கை வைத்துக் கொள்ளுங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போறோம். இந்த 2025 நன்மை வரணும். நன்மையான ஈவை கண்டுகொள்ளணும். திருமணம் நடக்க போது நீ சொன்னவர் வாக்கு மாறாதவர். நீ சொன்னவர் வாக்கு மாறாதவர். இந்த வருஷத்தில் கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. வாய்க்க பண்ண போகிறதற்காய் நன்றி. வாய்க்க பண்ண போகிறதற்காய் நன்றி. வாய்க்க பண்ண போகிறதற்காய் நன்றி. ஜனவரி மாதத்திலேயே சில நல்ல விசேஷங்கள் எங்கள் காதுகளிலே கேட்க போகிறதற்காய் நன்றி. காரியங்கள் கைகூடி வந்திருக்கிறது என்று சொல்லுகிற செய்தியை கேட்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அப்படியே சம்பவிப்பதாக. ஆமென். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உங்கள் வயிற்றில் கை வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை இந்த இடத்துல இல்லாமல் எங்கேயோ இருப்பாங்கன்னா அவங்கள உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. சில ஜனனங்கள் உருவாக போகிறது. 2025 ஆமென். நிறைய ஜனனங்கள், குழந்தை பிரதிஷ்டைகள் ஆமென் உண்டாக போகிறது. ஒரு ஜனனம் கருவிலே உண்டாகட்டும். ஜெபிக்க போகிறோம். ஒரு மகிமை, பரிசுத்த ஆவியானவருடைய நிழலிடுதல் இந்த அதிகாலை நேரத்தில் அந்த அடைக்கப்பட்ட கர்ப்பத்துக்குள்ளால் வருவதாக. அடைக்கப்பட்ட கர்ப்பத்துக்குள்ளே வருவதாக. அடைக்கப்பட்ட கர்ப்பத்துக்குள்ளே வருவதாக. ஒரு கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடக்கட்டும். வாய்ப்பே இல்லாத இடத்திலும் காரியங்கள் வாய்க்கட்டும். இப்போ 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 இந்த 2025 இந்த முதல் நாள் இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் ஊழியர்களாய் ஒருமனப்பட்டு, தேவ ஜனங்களாய் ஒருமனப்பட்டு, அடைக்கப்பட்ட கர்ப்பங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போ ஜனனம் திறந்து வருவதாக. இப்பொழுதே உயிர் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் மகிமை கர்ப்பப்பை ஆட்கொள்ளுவதாக. சாட்சிகள் எழுப்பப்படுவதாய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ செய்ய போகிற மகத்துவங்களுக்காய் நன்றி. தேசம் பெரிய அசைவை காணப்போகிறதற்காய் நன்றி. இதுவரைக்கும் இல்லாத விதத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய நேரடியான தொடுதலை தேசம் காணப்போகிறதற்காய் நன்றி. எங்கள் சபை அதை அனுபவிக்க போகிறதற்காய் நன்றி. நுகங்களும் கட்டுகளும் பலவீனங்களும் தேவ பிரசன்னத்திலே ஆமேன் 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 அது 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 அழிக்கப்பட போகிறதற்காய் நன்றி அப்பா. எங்கள் தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படுவதற்காய் நன்றி. இயற்கை சீற்றங்கள் ஆமேன் ஆமேன் பெரிய பாதிப்பை கொண்டு வரதுக்கு இருந்தாலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் சொல்லிட்டீங்க இது தீங்கின் காலம், இது நெருக்கத்தின் காலம்னு சொல்லிட்டீங்க அப்பா. தீமையும் தீங்கும் நெருக்கமும் நிறைந்த காலங்கள் தேசத்தில் வரப்போகுது, உலக நாடுகளுக்குள் வரப்போகிறது. ஆனாலும் நாங்கள் உங்கள் கரத்தின் நிழலில் மறைந்திருந்து எங்களுக்காக நீர் எதிர்பட்டு எங்களுக்கு உதவி செய்யும்படி, சகாயம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமா